மறைந்த இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நேரில் சென்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருக்காரு. பின்னர் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்த முதல்வர் கண் கலங்கிய நிலையில் இருந்த நடிகர் சாந்தனுவை ஆரத்தழுவி ஆறுதல் கூறிய காட்சி அங்கிருந்தவரை நெகிழ்ச்சியடைய செய்தது. இயக்குனரும் நடிகரும் வசனகர்த்தாவும் தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னருமான அறிமுகப்படும் பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பால் உயிரிழந்திருக்காரு. அவரது வயது 73. இவரது மறைவு திரைத்துறையை அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியிருக்கு. நடிகர்கள், நடிகைகள், பிரபலங்கள் மற்றும் அவரது ரசிகர்கள் அனைவருமே இரங்கல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. உடல் சென்னையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. நடிகர், நடிகைகள் அவரது மறைவு செய்தி அறிந்துமே அங்கு குவிய துவங்கியிருக்காங்க. பலருமே பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வராங்க. அந்த வகையில் முதல்வர் விஜய் அவர்கள் நேரில் சென்று மரியாதை செலுத்தினார். ரோஜாப்பூ மாலை வைத்து அஞ்சலி செலுத்திய அவர் பாக்யராஜின் குடும்பத்திற்கு நேரில் இரங்கல் தெரிவித்தார். அப்போது தந்தையின் மறைவால் மிகுந்த துயரத்தில் இருந்த நடிகர் சாந்தனுவை முதல்வர் அவர்கள் ஆரத்தழுவி ஆறுதல் கூறியிருக்காரு. இருவரும் சில நிமிடங்கள் உரையாடினர். பின்னர் குடும்பத்தாரும் உறவினர்களும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்காங்க. தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குனர், நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் பாக்யராஜ் அவர்களுக்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என தமிழக அரசு தெரிவிச்சிருக்கு. இது குறித்து தமிழக அரசு சார்பில் வெளியிட்ட அறிவிப்பில் கூறப்பட்டது. தமிழக திரையுலகத்தின் தலை சிறந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முக திறமைகளால் முத்திரை பதித்த பாக்யராஜ் அவர்கள் மறைந்த செய்தியறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அடைந்தோம். தனித்துவமான கதையாக்கம், நகைச்சுவை கலந்த நடிப்பு, கிராமிய வாழ்வியல் மற்றும் குடும்ப உறவினர்களின் ஆழமான உரைகளை பிரதிபலிக்கும் திரைப்படங்கள் மூலம் தமிழ் மக்களுடைய மனதில் நீங்கா இடம் பிடித்த பாக்யராஜ் அவர்களுடைய பங்களிப்பு தமிழ் திரைப்பட உலகிற்கு அளப்பரியதாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அவரது ஒவ்வொரு படைப்புமே பொழுதுபோக்கோடு மனிதநேயம் மற்றும் சமூக விளிம்புகளை பேசும் காலத்தால் அழியாத நினைவுகளாகவே நிறைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவரது மறைவு தமிழக திரையுலகத்தில் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. அவர் இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் உறவினர்களும் நண்பர்களும் திரைத்துறையினும் மற்றும் ரசிகர்களுமே எனது ஆழ்ந்த இரங்கல அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பார பிரார்த்திக்கிறோம். திரையுலகில் பாக்யராஜ் அவர்கள் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்தின் அரசு மரியாதை வழங்கப்படும் எனவும் சொல்லியிருக்காங்க. திரைக்கதை வித்தகர் பாக்யராஜ் மாரடைப்பால் உயிரிழந்தார். அவர் இயக்குனரும் நடிகருமாக பல ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. அந்த வரிசையில் ஊர்வசி நடிப்பில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் முந்தானை முடிச்சு விமர்சனத்திலும் வசூலிலும் மாபெரும் வரவேற்பு பெற்ற பாக்யராஜ் அவர்களுடைய இந்த படத்தை அமேசான் பிரைம் மற்றும் யூடியூப் தளங்களில் காணலாம். பாக்யராஜ் அவர்கள் இயக்கி நடித்து சூப்பர் ஹிட் திரைப்படம் அடுத்த அந்த 7 நாட்கள் பாக்யராஜுக்கு ஜோடியாக அம்பிகா நடித்திருக்காங்க. இப்படி பல ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் பாக்யராஜ் அவர்கள். அந்த வகையில் அதில் மிகுந்த வேதனையுடன் ராஜேந்தர் அவர்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. என்னுடைய துக்கத்தை எங்கே போய் சொல்வது என்று தெரியவில்லை என உருக்கமாக பேசியிருக்காரு. அதன் பிறகு சில மாதங்களுக்கு முன்பு நடந்த பாக்யராஜ் அவர்களுடைய 50வது ஆண்டு திரைப்பயண விழா குறித்து அவர் நினைவு கூர்ந்தார். அந்த விழாவுக்கு என்னை நேரடியாக பாக்யராஜ் தான் அழைத்தார். ஃபோனில் பேசும் பொழுது அவருடைய குரலோ தழுந்திழுத்தது. நாம் 2 பேரும் சமகாலத்து நடிகர்கள், சமகாலத்து இயக்குனர்கள். ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் வேலை பார்த்தது இல்லை. ஆனாலும் நீங்கள் என்னுடைய நல்ல நண்பர், இதனால் நீங்கள் வந்து என்னை பற்றி பேசணும் என்று சொன்னார். நான் சமீப காலமாக எந்த விழாவுக்கும் போகவில்லை. ஆனால் பாக்யராஜுக்காக மட்டுமே இந்த மேடைக்கு போய் மனசார பேசினேன். இன்று ஒரு சின்ன ஆறுதல் என்னவென்றால், அவர் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாடி அவரை பற்றி எல்லோரும் பெருமையாக பேசியதே அவர் காது குளிர கேட்டு மனமகிழ்ந்து சென்றிருந்தார் என்று ராஜேந்தர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு.
அதன் பிறகு அவர் கூறிய தகவல் பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. காலை 10 மணிக்கு அவர் முக்கிய முடிவுக்காக செல்ல இருந்தார். எழுத்தாளர் சங்க தலைவர்கள் பதவிக்கான நாமினேஷன் தாக்கல் செய்ய திட்டமிட்டிருந்தாங்க. அதற்குள் மரணம் அவரை அழைத்து சென்று விட்டது என்று கூறி அவர் தனது பாணியில் அவரை நெகிழ வைத்த ஒரு வரியும் பேசியிருக்காரு. எழுத்தாளர் சங்கத்தில் நாமினேஷன் போடணும் இருந்தவர் யமலோகத்தில் நாமினேஷன் போட போயிருக்காரு போல. திரைக்கதை எழுதுவதற்காக இறைவனே அவரை மேலே கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு தோணுது என்று உருக்கமாக பேசியிருக்காரு. இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் லட்சக்கணக்கான பார்வைகளை பெற்று வருது. காலை 10 மணிக்கான திட்டமே நிறைவேறாமல் போய்விட்டது. வாழ்க்கை ஒரு நொடியில் மாறிவிடுகிறது. பாரதி ராஜா மறைவின் சோகம் இன்னும் மாறாத நிலையில் அவருடைய சீடராக தொடங்கிய தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னனாக உயர்ந்த பாக்யராஜ் அவர்கள் திடீர் மறைவு ரசிகர்களுடைய மனதில் நீங்காத வெற்றிடத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சம்பவம் தமிழ் சினிமாக்களில் பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அவருடைய இறப்பு தமிழ் திரையுலகத்திற்கு பெரும் பேரிழப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 1977ஆம் ஆண்டில் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய முதல் படமாக 16 வயதினிலே உதவியாளராக தமது திரை வாழ்க்கையை துவங்கினார். பின் பாரதி ராஜாவின் 2வது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியதோடு கவண்டமணியின் ஒரு காட்சியில் தோன்றி நடித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சொந்த தயாரிப்பான ஒரு கை ஓசை திரைப்படம் துவங்கி தனது முத்திரையை பதித்து தொடங்கியிருக்காரு. அஸ்வினி இணைந்து நடித்த இந்த படத்தில் அவர் வாய் பேச இயலாத ஊமை கதாநாயகராக மேற்கொண்ட பாத்திரம் ரசிகர்கள் மனம் கவர்ந்தது. அடுத்து வெளியான மௌன கீதம், இன்று போய் நாளை வா ஆகிய படங்கள் பாக்யராஜ் அவர்களுடைய முத்திரை முழுமையாக கொண்டு வெற்றி படமாகியது. அடுத்த மர்மங்கள் மற்றும் அதிரடி கொண்ட அதே சமயம் தனது முத்திரையுடன் கூடிய ஒரு படமாக விடியும் வரை காத்திரு என்று திரைப்படத்தின் பாக்யராஜ் அவர்கள் நடித்திருக்காரு. பாக்யராஜ் தனது முத்திரையை முழுமையாக பதித்து வெற்றி ஈட்டிய திரைப்படங்கள் அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு போன்றவை கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் வெற்றி படத்தை இயக்கி அதில் நடித்த பூர்ணிமாவை மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்காரு. பின் 1982ஆம் ஆண்டு வெளியான முந்தானை முடிச்சு ஊர்வசி அறிமுகமான திரைப்படம் சென்னையிலும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலுமே வெள்ளி விழா கொண்டாடியது அப்படின்னே சொல்லலாம். இதே போல் சின்ன வீடு, சின்ன ராசா, இது நம்ம ஆளு போன்ற படங்களுமே பெரிய வசூலையும் விருதையும் பெற்றுத்தந்தது அப்படின்னும் சொல்லப்படுது.